மக்களே, ஒரு வழியாக ஹரித்வார் வந்துட்டேன். வந்துட்டு இன்றைக்கி ஒரு ஹோட்டலில் ரூமை போட்டுட்டு அப்படியே தங்கிட்டேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குங்க, லைட்டிங் அது இது பிரமாதமாக இருக்குது. தண்ணி எப்படி ஓடுது பாருங்க. காலையில் எடுக்கிறேன் உங்களுக்கு ஆரத்தி உண்டு. காலையில் எடுக்கிறேன் பாருங்க, காட்டுறேன் பாருங்க. இப்போ பாருங்க, இதை ஒட்டியே பயங்கர ஃபோர்ஸில் தண்ணி ஓடிட்டு எல்லா நேரம் வாக்கிங் போயிட்டுருக்காங்க. மணி என்ன ஆகுது? மணி நைட்டு எப்படி 9 மணி இருக்கும். மணி எத்தனை ஆகுது? 8:25 ஆச்சு. அவ்வளோ அழகாக இருக்குது. யாராவது ஹரித்வாரை மிஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப வாழ்நாளில் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை மிஸ் பண்ணிடுறீங்கன்னு அர்த்தம். அப்பா எப்படி இருக்குன்னு நினச்சிங்க. பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது. அந்த சைட் போய் வீடியோ எடுக்கிறேன் பாருங்கள். இருங்க, ஃபோனை போட்டோன்னா உள்ளே விழுந்துருங்க தண்ணிக்குள்ளே. அதான் பயமாக இருக்குது. இல்லாட்டி நான் உங்களுக்கு அழகாக எடுத்து காட்டுறேன். இல்லை இறங்கலான்னு நினைக்கிறேன். கங்கா ஆரத்தி ஏதோ எங்கன்னு சொன்னு தெரியல. தண்ணி எப்படி அடித்து எவ்வளோ ஃபோர்ஸில் போகுது பாருங்கள். ஹரித்வாரில் எவ்வளோ ஃபோர்ஸ். நம்ம எல்லாத்தனைக்கும் ட்ரை ஆகிடுச்சு, மழை நின்றுச்சு. ஆனாலும் தண்ணி அடித்து பயங்கர வேகமாக போகுது. இப்போ இருட்டில் தெரியல, உங்களுக்கு தெரியாது. அவ்வளோ பயங்கர ஸ்பீடு, பயங்கரம் அடித்து போய்கிட்டு இருக்கு பாருங்க. அப்பா எவ்வளோ அழகாக இருக்குது. மக்களை யாரும் ஹரித்வாரை மிஸ் பண்ணிடாதீங்க. ஹரித்வார், ரிஷிகேஷ் அவ்வளோ அழகாக இருக்குது, சூப்பராக இருக்குது. ஃப்ரிட்ஜு லைட்டிங் ஆகட்டும் எல்லாமே அழகாக இருக்குது. என்ன சிங்கிள் பேச்சுலருக்கு எனக்கு ரூம் தர மாட்டேன்ட்டாங்க. ஃபுல்லாக எல்லாருமே ஃபேமிலி வந்தால் தான் தருவோம் நாங்கள். நான் போய் கொஞ்சம் தள்ளிட்டு பிம்கோடா அப்படின்னு ஒரு ஏரியாவில் போய் 700 ரூபாய்க்கு ரூமை போட்டு தங்கிட்டேன். அவ்வளோதான். வீடியோ எடுக்கலான்னு வந்தேன். ஆரத்தி சாயங்காலம் 6 மணிக்காம் கங்கா ஆரத்தி. அப்புறம் அதிகாலையில் 6 மணிக்காம். நான் அதை மிஸ் பண்ணிவிட்டேன். கார்லாம் போகுது, அடப்பாவிகளா.